இந்தியன் EV செக்டர்ஸ் இப்போ ஒரு கோல்டன் இரால இருக்குங்க. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்த இண்டஸ்ட்ரி 1.2 ட்ரில்லியன் USD ரீச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதாவது 50% CAGR. இந்த ஸ்டாக்ஸை நம்ம 4 மெயின் கேட்டகரிஸை டிவைட் பண்ணி அனலைஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் OEMs, த பிக் பிளேயர்ஸ். இந்த கம்பெனிஸ் தான் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்றாங்க. மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ண ஹெவி காம்படிஷன் இருக்குதுங்க. இதுல இருக்க லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்க்கலாமா? டாடா மோட்டார்ஸ் இப்ப மார்க்கெட் லீடர் இவங்க தாங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்ல 70% பிளஸ் ஷேர் வச்சிருக்காங்க. அவங்க போர்ட்போலியோல டியாகோ, நெக்ஸோ அண்ட் பஞ்ச் EVன்னு வெரைட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா SUVs அண்ட் 3 வீலர்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க பார்ன் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம் நெக்ஸ்ட் டிகேட்க்கு பெரிய கேம் சேஞ்சரா இருக்குங்க. நெக்ஸ்ட் ஓலா எலக்ட்ரிக் 2 வீலர் செக்மெண்ட்ல அவங்க ஓன் பேட்டரி கிகா ஃபேக்டரி வச்சிருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ்ங்க. நெக்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டார் அண்ட் பஜாஜ் ஆட்டோ. இந்த கம்பெனிஸ் ட்ரெடிஷ்னல்ல இருந்து EVக்கு ஃபாஸ்டா ஸ்விட்ச் ஆயிருக்காங்க. iQube அண்ட் சேதக் மாடல்ஸ் இவங்களோட எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். நம்பர் 2 பேட்டரி அண்ட் காம்பனன்ட் மேனுஃபேக்சர் ஸ்டாக்ஸ். EVயோடைய 40% காஸ்ட் பேட்டரி தாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல க்ரோத் பொட்டன்ஷியல் ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டாக்ஸ் இருக்கு? எக்ஸைட் அண்ட் அமரராஜா. ஸோ இந்த 2 பேட்டரி ஜெயின்ஸும் இப்போ லித்தியம் அயான் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸை செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது சோனா BLV. சோனா காம்ஸ்டார் EV காம்பனன்ட்ஸ் லைக் மோட்டர்ஸ் அண்ட் சென்சார் மேனுஃபேக்சர் பண்றாங்க. குளோபல் லெவல்ல இவங்க சப்ளை செயின் ஸ்ட்ராங்கா இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் மதர்ஸ் அண்ட் சுமிங்க. EV வயரிங் அண்ட் இன்டர்னல் காம்பனன்ட்ஸ்ல இவங்க தான் கிங். தேர்டு EV இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க, அதாவது சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். வண்டி மட்டும் இருந்தா பத்தாதுல, அதை சார்ஜ் பண்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ் வேணும்ல. இது ஒரு பேக் போன் சப்போர்ட் செக்மெண்ட். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னது? டாடா பவர். இந்தியால சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நெட்வொர்க்ல இவங்க தான் இப்போ லீட்ல இருக்காங்க. நம்பர் 2 NTPC அண்ட் பவர் கிரிட் இருக்காங்க. கவர்மெண்ட் சப்போர்ட்டோட சார்ஜிங் ஹைவேஸை டெவலப் பண்றாங்க. நம்பர் 3 சர்வோடெக் பவர். சார்ஜிங் சார்ஜஸ் அண்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. Why this sector will grow ன்னு பார்க்கலாமா? என்ன இதுல ஃபியூவல் பண்ணுது? கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுங்க. பிரைம் மினிஸ்டரோடைய E-டிரைவ் அண்ட் PLI ஸ்கீம்ஸ் மூலமா மேனுஃபேக்சரர்ஸ்க்கு பில்லியன்ஸ் கணக்கா இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது. ஸ்டேட் பாலிசிஸும் சப்போர்ட் பண்ணுது. ரீசென்ட்லி பீகார் EV பாலிசி 2026 அப்ரூவ் ஆன மாதிரி பல ஸ்டேட்ஸ் ரோட் டாக்ஸ் வைவரும் அண்ட் சப்சிடிஸும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்வாயன்மெண்டல் கோல்ஸ். 2030க்குள்ள 30% நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் EVயா இருக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் செக்லிஸ்ட் பார்க்கலாம். டெட் டு ஈக்விட்டி. EV ப்ரொடக்ஷனுக்கு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க. ஸோ லோ டெப்ட் கம்பெனிஸை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் R&D செக் பண்ணணும். யாரு டெக்னாலஜில முன்னாடி இருக்காங்களோ அவங்க தான் லாங் டேர்ம்ல வின் பண்ணுவாங்க. தேர்டு ஆர்டர் புக். கம்பெனியோடைய ஃபியூச்சர் சேல்ஸ் ஆர்டர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட்ல உங்களுக்கு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு பென்னி ஸ்டாக்ஸ் பத்தி தெரியணுமா, இல்ல சேஃபான லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பத்தி டீடைல் அனாலிசிஸ் வேணுமா? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தாங்க. இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.